Peter, you have done so much. I am proud of you, my fisher of men. My lord, I've done what you told me. We preach your word throughout Judea. That is just the beginning. There are many across the world who will want to hear you. Without you, it's just... Open up in the name of Rome. Answer it. Remember. The door is open to everyone. தொடர்ந்து நாம் கொர்நேலியனுடைய உபவாசத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அப்போது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்போது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்துக்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுவரும் யூத ஜனங்கள் எல்லோரும் நல்லவரென்று சாட்சி பெற்றோமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அப்போது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களை உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களோடு கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாகிய சகோதரிகள் சிலரும் அவனோடு கூட போனார்கள். பாருங்கள், இங்கே 17 23 வரையான வசனங்களின் காரியங்களை நான் இங்கே படித்தேன். பாருங்கள், அங்கே கொர்நேலியுவுக்கு மட்டுமல்ல, பேதுருக்கும் கூட தேவன் தரிசனத்தை காண்பித்து அவர்களோடு கூட செல்லும்படியாக இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன் அவர்களோடு கூட செல்லும்படியாக சொல்கிறார் என்றால், பாருங்கள், ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் மட்டும் போதாது, ஒருவேளை உபவாசத்தும் கூட இருந்தாலும் கூட போதாது. ஆனால் அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால், இங்கே நாம் அதை பார்ப்போம். அப்படித்தான் இந்த கொர்நேலியு யூத மனுஷர்களிலே மிகவும் புகழ்பெற்றவனாக, அதாவது அவர்களுக்கென்று நற்சாட்சி பெற்ற நல்ல மனுஷனாக இருந்தான். குடும்பத்தோடு கூட நல்லவனாக இருந்தான். தேவனுக்கு முக்கியமாக பயப்படுவனாக இருந்தான். எல்லாம் சரிதான். எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறனா என்றாலும் சரி என்று சொல்லப்படுகிறது. அதுவும் சரிதான். ஆனால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உங்களிலும் என்னிலும் கூட நம்மில் கூட இருக்கக்கூடிய அநேகர் எல்லாம் நன்றாக, அதாவது நல்ல மனிதனாக இருப்பார்கள், நல்ல செயல்கள் செய்வார்கள், நல்ல சொற்கள் சொல்வார்கள், நல்ல மனிதராக இருப்பார், நல்ல நடக்கை இருக்கும், எல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் தவறி விடுகிற, அவர்கள் செய்ய தவறிய அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. என்ன என்பதை பார்ப்போம். பாருங்கள், இங்கே 24ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவு முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். யாருக்காக? பாருங்க, கொர்நேலியு என்ன செஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட்டி யாருக்காக? இங்கே பேதுருக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்போது பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பாருங்க, இங்கே செய்யக்கூடிய காரியம் என்ன? கொர்நேலியு பேதுரு வர்றதை பார்த்துட்டு பேதுருவில் போய் அவர் காலில் விழுந்து கும்பிடுறாரு. அதுக்கு பேதுரு சொல்கிற காரியத்தை பாருங்க, அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். பார்த்தீங்களாங்க, இன்று நம்மில் அநேக செய்கிற ஒரு காரியம், தவறான காரியம் என்ன என்று தெரியுமா? தேவன் ஒருவரை தவிர நாம் இங்கே செய்யக்கூடிய காரியம், மனிதர்களை நாம் எல்லோரும் வணங்குவது மிக மிக தவறு.
பாருங்க, மனிதர்களை நாம் வணங்குதல் என்பது கூடவே கூடாது. அவர்கள் காலில் விழுந்து வணங்குதல் என்பது நாம் வணங்கக்கூடிய ஒரே நபர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நோக்கித்தான் நம்முடைய முழங்கால்கள் முடங்கப்பட வேண்டுமே ஒழிய நாம் அவர்களிடம் நாம் முழங்கால் படியிடவே கூடாது. தேவனை நோக்கி தான் நம்முடைய எல்லா காரியமும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வதிக்க அவர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியுமே ஒழிய மற்ற ஒருவராலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் நம்மளை வாழ்த்தலாம், ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நம்ம பெற்ற தாய் தகப்பனாருடைய வாழ்த்துதல் நமக்கு இருக்க வேண்டுமே ஒழிய நம்மளை ஆசீர்வதிக்க அவர் மட்டுமே தான் முடியும். அவரால் மட்டுமே தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். பாருங்கள், அதனால் எந்த மனிதரையும் நீங்கள் வணங்குவதற்கு என்று ஓடாதீர்கள். அவர்கள் முன்பாக நீங்கள் பாதக்கடியாய் கிடக்காதீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய ஒரே நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். அப்போது பாருங்கள் 27, அவனோடு பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியரோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று அசுத்தன் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைத்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றார். பார்த்தீங்களாங்க, எந்த மனுஷனும் அசுத்தன் அல்ல, தீட்டுள்ளவன் அல்ல. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்த்தீங்கன்னா யூதர்கள் தங்களை தவிர மற்ற புறஜாதி மார்க்கத்தாரை அவர்கள் தீட்டுள்ளவர்களாக காண்பார்கள். ஆனால் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் தீட்டுள்ளவர்களாக பார்க்க மாட்டாங்க. இப்போதும் கூட அநேகர் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று கூட இப்போதும் அநேகர் இடத்துல இருக்கிறது. நீங்கள் எந்த ஜாதியினர், உள்ளே விடலாமா இல்லையா அப்படி என்று கூட இன்று அநேகர் பார்க்கிறார். ஆனால் தேவனுக்கு முன்பாக எல்லோரும் ஒன்றுதான். பாருங்கள், நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் தயவு செய்து அவற்றை ஒதுக்கி விடுங்கள். அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் அவற்றை விட்டுவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய நபர்களை சகோதர சகோதரியாக நீங்கள் பார்க்கும்படியாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அப்போது கேட்கும்போது அதற்கு கொர்நேலியு சொல்கிற காரியம் என்ன பாருங்கள். 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மம் தேவ சன்னதியில் நினைத்துள்ளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதினோடாக சீமோனுடைய வீட்டில் தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றான். பாருங்கள், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்து தான தர்மங்கள் பண்ணி கொண்டிருக்கிற, தேவனுக்கு பயந்து கொண்டிருக்கிற, எப்போதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணி இருக்கின்ற ஒரு மனுஷனுக்கு இதை தவிர வேறு என்ன வேண்டும் பாருங்க. உபவாசம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான், தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தாலும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இதே போலதான் நீங்களும் நல்லவர்களாக இருக்கலாம், தேவனுக்கு அதாவது கடவுளுக்கு பயப்படுவதாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற நபராக கூட நீங்கள் இருக்கலாம், உபவாசிக்கலாம். நீங்கள் உபவாசம் பண்ணியிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் பாருங்கள், அந்தபடியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லோரும் இப்போது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேய தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறதாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாமல் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சிக்கும்படி செய்யாமல் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாக்கி எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோட்டுக்கவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பு பெற்றுவான் என்று தீர்க்கதரிசி எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எந்த வசனங்க?
பாருங்க, அவன் நல்லவன் தான். கொர்நேலியு தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறான், உபவாஸ் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், எப்போதும் தேவனுக்கு ஜெபம் கொண்டிருக்கிறான், எல்லாம் சரிதான். ஆனால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லாதனால்தான் சீமோன் பேதுருவை அனுப்பி தேவன் அங்கே எப்படிப்பட்டவர் என்பதை அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்வதற்கான காரியங்களை அங்கே விளக்கி சொல்கிறார். பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று அங்கே தேவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்ததை சொல்லி, அது மட்டுமல்ல எல்லா ஜனங்களுக்கும் காட்டாமல் விசேஷித்தமாக அவரோடு இருந்தவர்களுக்கு மட்டும் பிரத்யட்சமாக தரிசனமானார் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்களுக்காகத்தான் அவர் என்ன பண்ணியிருக்காரா, ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும், அவர்களை சாட்சியாகவும் ஜனங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லவும் தான் அவர்களை கட்டளையிட்டார் என்று சொல்லி, அவரை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பு பெறுவான் என்று. பாருங்க, தேவனை விசுவசித்தால் மட்டும் போதும், நம் பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்று தேவனோடு கூட அவரோடு கூட இணைந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போதே எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்றும், அவர்கள் பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதும் பேருவோடு கூட வந்திருந்த விருத்து சேர்ந்தமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழியப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்போது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவி பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடி எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்போது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, இந்த கொர்நேலியு நல்ல மனுஷன்தான். ஜெபம் பண்ணி உபவாஸ் ஜெபிக்கக்கூடிய மனுஷன், தான தர்மங்கள் பண்ணக்கூடிய மனுஷன், ஜெபங்களை அதாவது எப்போதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய மனுஷன், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த மனுஷன் யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், அதைத்தான் யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் கற்றுக்கொள்ளும்படியாக இங்கே பேதுரு அனுப்பப்படுகிறார். பாருங்கள், யூதருக்கு மட்டுமல்ல புறஜாதிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே மெய்யான தெய்வம் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பேதுரு அனுப்பப்படுகிறார். பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய தரித்திரத்திற்காக, நம்முடைய இல்லாமைக்காக தான் அவர் அங்கே சிலுவையிலே தொங்கினார். அப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால், நாம் அவருடைய நாமத்தினாலே அவர் நாமத்தினை உறுதியாய் பற்றிக் கொள்வோம் என்றால், விசுவாசித்தோம் என்றால், நாம் நாமத்தினாலே அவரை பற்றி கொண்டவர்களாக நாம் இருந்தோம் என்றால், நாம் ஞானஸ்தானம் பெற்று தேவ ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்றால், அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஒப்பு கொடுத்தோம் என்றால், அதுவே ஒரு மகிமையான காரியமாக இருக்குங்க. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? நாம் வாழ்கிற வாழ்க்கை நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம், தான தர்மங்கள் செய்வர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தேவ நாமம் அவர் நாம் மகிமைப்படுகிறதா, அவரை நாம் முழுமையாக அறிந்து கொள்கிறோமா, அல்லது ஒரு ஒப்புக்கான ஒரு பேருக்காக நல்லவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் மட்டும் அல்லங்க, நாம் இறப்புக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த வேதாகமும் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாருங்க, இறப்புக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தேவனுக்கும் தேவனோடு கூட நமக்கு நித்தியமான வாழ்க்கையை வாழக்கூடியதான ஒரு சாக்கியத்தை கொடுக்குங்க, ஒரு பாக்கியத்தை கொடுக்குங்க. அந்த வாழ்க்கையிலே நாம் தேவனோடு கூட இணைந்து இருக்கக்கூடியதான காரியத்தை நாம் இந்த பூமியிலே எடுத்தால்தான் நம்மால் எதையுமே மகிமையாக சிரத்தையாக செய்தால்தான் நம்மால் அவற்றை திறம்பட செய்ய முடியும். பாருங்கள், நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் பூமியிலே ஆயிரக்கணக்கான விஷயங்களை செய்கிறோம். நம்ம பூமியில் நல்லா வாழ்வதற்கு, நல்லா செழிப்புள்ளவராக இருக்கிறதுக்கு, நம்ம பிள்ளைங்கள் படிப்புக்கு, எல்லாவற்றுக்கும் நாம் எப்படி பிரயாசப்பட்டு ஒழுங்காக அவற்றை நாம் செய்ய விரும்புகிறோமோ, அதே போல் நம்முடைய இறப்புக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் தேவனோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை மிக மிக முக்கியங்க. நீங்கள் அவருக்கு உங்கள் பணம் தேவையில்லை, உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் தேவையில்லைங்க, உங்கள் நகநட்டு எல்லாம் தேவையில்லைங்க, உங்களுடைய சொத்து தேவையில்லைங்க, உங்களுடைய உள்ளந்தாங்க தேவை. உங்களுடைய இருதயத்தை மட்டும் அவங்க தாங்க. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொல்கிறாங்க. பாருங்கள், உலக பிரகாரமாக மனுஷிய அவங்கவுங்க எப்படி தங்கள் இருதயத்தை மற்றவர்களுடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. நல்ல ஆடை அணிகலன்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் தங்கள் விருப்பப்படுகிற எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய இருதயத்திலே முதன்மையாக வைப்பதற்கு அவங்க மனமில்லாமல் போகிறாங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்,
நீங்கள் அநேக விஷயங்களிலே நீங்கள் நாடி தேடி ஓடலாம். ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிடுங்க. அவற்றை எல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரே ஒரு நோக்கி உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது, உங்கள் இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுக்கும் போது, நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு என்று மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. இந்த கொர்நேலியை போல அவர் உபவாசி ஜெபம் பண்ணி தான தர்மங்கள் பண்ணியிருந்தாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தெரிந்து கொள்ளாதனாலே சீமோன் பேதுரு போல ஒரு நபரை அனுப்பி அவரை பற்றி சொல்வதற்கான காரியங்களை எப்படி இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல நீங்கள் நல்லவராக இருக்கலாம், எல்லோரும் புகழக்கூடிய மனுஷனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நபராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வெறும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். நீங்கள் அவற்றிலிருந்து விடுபட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்தீர்கள் என்றால் அவரையே உங்கள் தெய்வமாக உங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டீர்களே என்றால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மகிமை உள்ளதாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்குமே ஒழிய அது மட்டுமல்லங்க, நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ளவர்களாக மாற முடியுங்க. ஆமாங்க, வேதாகமம் அதைத்தான் சொல்கிறதுங்க. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாறுவோங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான தாளந்தும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே அந்த அநேகருக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரியமாகத்தான் அது முடியுங்க. நீங்கள் ஒரு விஷயம் உங்களை நினைத்து பாருங்கள். இந்த கொர்நேலியை எப்படி தேவன் சீமோன் பேதுருவை அனுப்பி அவர் காரியத்தை அவரை பற்றி அறிந்து கொள்ளும்படி உதவி செய்தாரோ அதே போல இன்று எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி, என்னுடைய வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி சொல்லுகிறதான காரியத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசுவே உங்களுடைய மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய நபராக மாறுவீர்கள் என்பது அதிக நிச்சயம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Tete Meljutu, Neme Seyano, Seychana de Bishmea Akbara, Alan Lakman, Kana Sumara, Ushuklan Hubay, Abumashmayo, Neskadishma, Titek Makuto, Newe Seviano, Agano Bashmayo, Harulama Disiyon and Shamano, Washuklan Hawaii, Agano Tapanan, Haragan, Tiano, Solopatan, and Bishop. This is what we came. This is our mission. Shana de Haklan, Shuklan, Elawe, Tete Meljutu, Neme Seyano, Seychana de Bishmea Akbara, Alan Lakman, Kana Sumara, Ushuklan Hubay, Abumashmayo, Neskadishma, Titek Makuto, Newe Seviano, Agano Bashmayo, Harulama